அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில அல்லது கிளப்பினும் வேற்றுமை கண்ணும் எல்லாம் என்னும் பெயர் உருபியல் நிலையும் வேற்றுமை அல்வழி சாரிய நிலையாது இந்த நூற்பாக்கு தான் நம்ம பொருள் பார்க்க போறோம். இதில் நம்ம குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லது கிளப்பினும் வேற்றுமை கண்ணும் எல்லாம் என்னும் பெயர் உருபியல் நிலையும். இதை பார்க்கும் பொழுது அல்வழி வேற்றுமை இந்த இரண்டிலுமே எல்லாம் என்கின்ற இந்த சொல் உருவியலில் கூறிய அந்த இலக்கணத்தை பெறும் என்பது போல தோற்றம் இருக்கு. ஆனா அது இல்லை. ஆக்சுவலா தொல்காப்பியம் தொடர்ந்து படிச்சுட்டு வர்றவங்களுக்கு இந்த செய்தி தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியர் சுருங்க சொல்லல் என்பதை விட அழகியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். அது எப்படி அழகா அந்த ரைமிங்கா சொல்லுவோம் இல்லையா, ரிதம், அந்த மாதிரி அந்த ஓசை நயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். அதனாலதான் அவர் அல்லது கிளப்பினும் வேற்றுமை கண்ணுன்னு சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தைய நூற்பா அல்லது கிளப்பின் இயற்கையாகும் அப்படின்னு வருது. அப்போ அதனுடைய ஒரு அந்த ரிதம் ஓசை நயத்துக்காக அவரை போட்டிருக்கிறத தவிர, இந்த எல்லாம் என்னும் பெயர் உருபியல் நிலையம் என்பது வேற்றுமையில மட்டும்தான். அப்ப அல்வழிக்கு எங்க அப்படின்னா அடுத்த அடி வருது பாருங்க, வேற்றுமை அல்வழி சாரியை நிலையாது. அப்ப அதனால இங்க இருக்கிற அல்லது கிளப்பினம் அப்படின்றத நம்ம விட்டுடலாம். வேற்றுமை கண் எல்லாம் என்னும் பெயர் உருபியல் நிலையும் வேற்றுமை அல்வழி சாரியை நிலையாது. இதுதான் ஆக்சுவலா நூற்பா. ஓகேங்களா? இது ஒரு அழகிற்காக நூற்பாவுடைய ஒரு ஒழுங்கமைவுக்காக நம்ம சங்க இலக்கியம்ல பார்த்துருக்கோம். அம்மா வாழை தோழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த அம்மா அப்படின்ற சொல்லுக்கு ஒரு அசை சொல் அந்த ஓசை நயத்துக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரியான சில இடங்கள்ல ஓசை நயத்தை கொண்டு வர மாதிரி தானே தவிர, இது நம்ம உரையாசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இதையும் எடுத்துதான் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இது இந்த இடத்துல பொருந்தாது. சரி, எப்படின்றத நம்ம இங்க பார்ப்போம். இது வேற்றுமைக்கு தான் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருபியல் நிலையம். சரி, எல்லாம் என்ற சொல்லுக்கு உருபியல்ல என்ன சொல்லப்பட்டு இருக்கு? எல்லாம் என்னும் இறுதி முன்னர் வற்றின் சாரியை முற்ற தோன்றும் உண்மை நிலையும் இறுதியான. அப்ப என்ன சொல்றாரு? எல்லாம்ன்ற சொல் முன்னாடி வற்றுச்சாரியை அதன் கூடல் கூட்ட அது கூட என்னன்னு முடியும்? உம்முன்னு முடியும். நம்ம ஏற்கனவே இந்த வார்த்தைகள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? எல்லாவற்றையும். அப்ப இங்க ஒரு அதிகாரம் வேற்றுமை. சரி, எல்லாவற்றையும். இப்ப புரியுதுங்களா? எல்லாம் என்னும் இறுதி முன்னர் வற்றின் சாரியை, வற்று என்கின்ற சாரியை, இதை நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். வற்றின் சாரியை முற்ற தோன்றும், அது முழுமையா வந்துடும். இறுதியில பெறும், அது எல்லாவற்றையும். சரி, இப்ப மறுபடியும் அங்க வரும். அப்போ அல்வழியில என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாரியை நிலையாது. அப்ப அது எந்த சாரியை வராது அப்படின்னு சொல்றாரு? இந்த வற்றுச்சாரியை வராது. இப்ப புரியுதுங்களா? வேற்றுமையில வற்றுச்சாரியையும் பெற்றும் முடியும். அதே அல்வழியில சாரியை வராது. அது எந்த சாரியைனா இந்த வற்றுச்சாரியை. சரி, இப்ப நம்ம எடுத்துக்காட்டுக்குள்ள போவோம். அப்ப நம்ம இது வேற்றுமைக்கு பார்த்துட்டோம். எல்லாவற்றையும், எல்லாவற்றோடும், எல்லாவற்றுக்கோடும். ஓகேங்களா? எல்லாத்துலேயும் வற்று சாரியை வருது, என்பது முடியுது. வற்று என்பதோடு முடியுது. இது வேற்றுமை. அதுதான் இங்க குறிப்பிட்டிருக்கேன். உருபியல் நிலைத்தல் அப்படின்னா என்ன? வற்று சாரியை பெறுதலும் இறுதிக்கண் பெறுதல் அப்படின்றது. அதுவே அல்வழியில என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சாரியை
இன்றி புணர்ந்தது. சாரியை வராது. எல்லாம் கூட்டல் குறிய. அப்ப நம்ம இந்த எடுத்துக்காட்டு எடுத்துப்போம். தீயவும், இது இன்னைக்கு நம்ம பழக்கத்துல இருக்கிறதுனால இந்த எடுத்துக்காட்டு சொல்றேன். எல்லாம் கூட்டல் தீயவும். அப்ப எல்லா, இந்த இம்மு வந்து இத்து, எல்லா தீயவும் அப்படின்னு வரும். ஏன் இங்கே இத்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பொது விதி இருக்கு அப்படின்னு சொல்லி உரையாசிரியர் சொல்றாங்க. பொது விதியால இந்த மகரம் பொது விதியார் கெட்டு வல்லெடுத்து மிக்கது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, வல்லெடுத்துக்கு வல்லெழுத்து மிகுதல் தான் வந்து இயல்பான விதி, அதான் பொது விதி. அப்படி மெல்லினம் வரும்போது சிறப்பு விதியா சொல்லுவாங்க. அது போலதான் இங்க எல்லாம் கூட்டல் தீயவும் எல்லா தீயவும் என வந்திருக்கு. இது வந்து மகரம் வந்து கெட்டு அந்த தகர ஒற்று வந்தது, வல்லெழுத்து மிகுந்தது. அப்ப இங்க என்ன வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வற்று வரல, அல்வழியில. நம்ம இயல்பா நம்மளே சொல்லுவோம்ல, தீயவை எல்லாம் நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். எல்லா தீயவும், எல்லா தீயவும் அப்படின்னு பயன்படுத்தணும். ஓகேங்களா? அப்ப இந்த நூற்பால 2 செய்திகளையும் ஒரே நூற்பால, பொதுவாக அல்வழி வேற்றுமையும் தனித்தனியா நூற்பாக்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த நூற்பாவை பொறுத்த வரைக்கும் அல்வழிக்கும் வேற்றுமைக்கும் ஒரே நூற்பால சொல்றாரு. முதல்ல வேற்றுமை சொல்றாரு. வேற்றுமை வந்து உருபியல் கூறியது போன்று எல்லாம் என்கின்ற சொல் வற்றுச்சாரியை பெற்று இறுதியில பெற்று முடியும். அதுவே அல்வழியில வரும்போது இந்த வற்று சாரியை பெறாது வரும். ஓகேங்களா? அப்போ இப்போ நமக்கு தெளிவாயிடுச்சு. இந்த ஒரு இதை வந்து இது அந்த நூற்பா ஓசைக்காக அமைத்து கொண்டதை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி நூற்பாலையும் அல்லது கிளப்பின்னு சொன்னதுனால இதையும் அல்லது கிளப்பின்னு தொடங்குறாரு. ஆனால் இது வந்து உருவியல் நிலையம் என்பது முழுமையாக வேற்றுமை பொருட்புணர்ச்சியை மட்டும்தான் குறிக்கும். அல்வழிக்கு இறுதி அடியில தெளிவாக சொல்லிடுறாரு, சாரி வராது என்பது. நன்றி.